ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான பேரன்பு கொண்ட ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நலமாக இருக்கிறேன். நிச்சயம் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எனது திருப்பலி வேளைகளிலும் ஜெபமாலை நேரங்களிலும் என்னுடைய தனிப்பட்ட இறைவேண்டல் நேரங்களிலும் உங்களுடைய ஒவ்வொருடைய கருத்துக்காக நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள். ஆண்டின் பொது காலம் 15வது ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். அன்பு உறவுகளே, இந்த ஆண்டின் 15வது ஞாயிற்றுக்கிழமையில் வாசிக்க இருக்கிற இந்த இறை வார்த்தைகள் நமக்கு அழகான செய்திகளை, அழகான பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. இறைவாக்கினர் எசையா நூல் புத்தகத்திலிருந்து வாசிக்க இருக்கிற முதல் வாசகம் 55வது அதிகாரம் 10-11 வசனங்கள். எவ்வாறு வானத்திலிருந்து பொழிகிற அந்த மழையும் பனியும் இந்த நிலத்தை நினைத்து முளை அரும்பச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பனுக்கு உணவையும் அது கொடுக்காமல் திரும்புவதில்லையோ, அதுபோல என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் அந்த வாக்கும் அவ்வாறே என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் அது என்னிடத்தில் திரும்பி வருவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த மழையும் பனியும் புரிகிற அந்த செயலை நாம் பார்க்க வேண்டும். நான் கடந்த வாரம் கூட நான் இதை அழகாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இந்த மழை, விதை, கடலோரமாக இருக்கிற அந்த மீன் வலைகள், இரையாட்சி இவற்றையெல்லாம் மக்களுடைய வாழ்வோடு தொடர்புடைய வார்த்தைகளை எடுத்து ஆண்டவர் இங்கே பேசுவதை பார்க்கிறோம். எனவே புரிகிறது. நாம இயற்கையா தண்ணி ஊத்துறதுக்கும் ஒரு நாள் மழை பெய்ந்த பிறகு வெளியில வந்து பாருங்கள், அந்த கழனிகள் எல்லாம், அந்த நிலங்கள் எல்லாம் பச்சை கம்பளம் விரித்தது போல இருக்கும். அந்த மழைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. எவ்வாறு நம்முடைய தமிழகத்தில் அவ்வாறு அந்த மழைக்கு அவ்வளவு வலிமையை நான் பார்த்தேனோ, இங்கே நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிற இந்த அமெரிக்காவில், இந்த விஸ்கான்சின் இருக்கிற இந்த மாகாணத்தில் 5-6 மாத காலம் இந்த பனிக்காலம். இந்த நிலம் முழுவதும் பனியால் மூடப்பட்டிருக்கும். அந்த பனி எவ்வளவுக்கு அதிகமாக பனி பொழிகிறதோ, இங்கு இருக்கிற விவசாயிகள் அதிகமாக மகிழ்ச்சி கொள்வார்கள். காரணம், பனி அதிகமாக இருக்கிற அந்த ஆண்டு விளைச்சலும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு உரம் போலவாம், இயற்கையான முறையில் அது உரம் போல அந்த பனி என்று இந்த விவசாயிகள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அன்பு உறவுகளே, இந்த மழையும் பனியும் எவ்வாறு இந்த நிலத்தை நனைத்து முளை அரும்பச் செய்து அது விளைச்சலை கொடுக்கிறதோ, அதுபோல இறை வார்த்தை என்னுள் வருகிற பொழுது நான் இறைவனோடு தொடர்பு கொள்ள முடியும். நான் இறைவனோடு நெருங்கி அவருடைய உறவில் வாழுகிற பொழுது என் வாழ்விலே நிறைய பலன்களை நானும் என் அருகில் உள்ளவர்களும் என்னில் காண முடியும் என்பதுதான் இன்றைய செய்தி. 2வது வாசகம் ரோமையருக்கு எழுதிய கடிதத்தில் பவுல் அழகா சொல்லுகிறார். 8வது அதிகாரத்தில், இந்த உலகிலே நாம் படுகிற இந்த பாடுகள், துன்பங்கள் எல்லாம் நாம் அடையவிருக்கிற மாட்சியோடு அதை நாம் ஒப்பிட முடியாது என்று சொல்லுகிறார். ரொம்ப அழகான ஒரு இறை வார்த்தை பாருங்கள். இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுல் சொல்லுகிறார், இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் என்று சொல்றார். அப்போ நீங்க இந்த மனிதர், இந்த பவுல் சொல்வதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இவர் சிறை சென்றிருக்கிறார், சிறைப்பட்டிருக்கிறார், கடல் கொந்தளிப்பிலே மாட்டி சிக்கி தவித்திருக்கிறார், கசையடிப்பட்டிருக்கிறார், ஆடையின்றி இருந்திருக்கிறார், பட்டினி கிடந்திருக்கிறார். இவ்வாறு பல இன்னல்கள் இவருடைய வாழ்விலே கிறிஸ்துவுக்காக அதை ஏற்றிருக்கிறார். இந்த இன்னல்களுக்கு மத்தியில் அவர் இந்த வார்த்தையை சொல்வது பொருத்தமாக இருக்கிறது. நாம் சிறு சிறு துன்பங்களுக்கெல்லாம் சோர்ந்து போய்விடுகிறோம். நாம் சிறு சிறு துன்பங்களை சந்திக்கிற பொழுது பின்வாங்கி விடுகிறோம், நம்பிக்கையில் குன்றி போய்விடுகிறோம். ஆனால் பவுல் சொல்லுவதை பாருங்கள், நீங்கள் படும் இந்த துன்பத்தை நீங்கள் அடையவிருக்கிற மாட்சியோடு நீங்கள் ஒப்பிடவே முடியாது. எனவே தாராளமாக நீங்கள் தாங்கிக்குங்க என்று சொல்லுவது போல இருக்கிறது. இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி. இதிலிருந்து நாம் வாசிக்க இருக்கிறோம். விதைப்பவருடைய உவமையை நாம் பார்க்கிறோம். அன்பு உறவுகளே, இந்த விதைப்பவருடைய உவமையை நாம் பார்க்கிறோம். அங்கே 4 விதமான நிலங்களை பார்க்கிறோம். வழியோரம், மண்ணில்லா பாறை பகுதி, முட்செடி கொண்டிருக்கிற நிலங்கள், 4வது நல்ல நிலம். வழியோரம் என்பது உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பராக்குகள் நிறைந்த ஒரு இடம், பறவைகள் வந்து தின்னக்கூடிய அந்த நெற்றுக்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அதுபோல இந்த கவனிப்பு இல்லாத, கவனம் இல்லாத வாழ்க்கை வாழுகிற பொழுது, நாம் இறை உணர்வு இல்லாமல் வாழுகிற பொழுது நம்ம நம்பிக்கை வளராது. கோவிலுக்கு வரதே கிடையாது, அதெல்லாம் போகணுமா என்கிற எண்ணம் பாருங்கள். அழகை எவ்வாறு ஒருவை சோதிக்கும், இவ்வாறு தான் சோதித்து கொண்டிருக்கோம். கோவிலில் பார்த்தலாம் ஒரு பெரிய தப்பு இல்லை,
ஆமா, கோயிலுக்கு போயிட்டு என்னத்த கண்டுட்டோம் என்கிற எண்ணங்களை எல்லாம் உங்களுக்குள் வரச் செய்யும். அப்போ வழியோரம் இருக்கிற அந்த கவனக்குறைவு இல்லையா, அலட்சியம் என்றெல்லாம் சொல்லலாம். முட்செடி என்று சொல்லுகிற பொழுது நீங்க சந்திக்கிற இன்னல்கள், சவால்கள், கவலைகள், துன்பங்கள், நோய்கள் இவையெல்லாம் உங்களை இறை நம்பிக்கையில இருந்து அதை பிரித்துவிடும். அது நெருக்கிவிடும். என்ன போ என்று ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். அதுபோல அந்த முட்செடி நிலம் பாதிப்பை ஏற்படுத்தும். பிறகு பார்க்கிறோம் மண்ணில்லா பாறை பகுதி. ஆர்வம் இருக்கும். இன்னைக்கு கூட பாருங்க, டக்குன்னு ஒரு இறை வார்த்தை வாசிப்போம். நாளையிலேருந்து வாசிக்காம போட்டோம். ஒரு நாள் வாசிட்டு விட்டுருவோம். அதுபோல செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வரும். ஆனா நம்ம செய்ய மாட்டோம். தினந்தோறும் திருப்பலிக்கு போலான்னு முடிவெடுப்போம். 2 நாள் 3 நாள் போவோம். அப்புறமா தூங்கிடுவோம். ஸோ இந்த ஆர்வம் இன்மை இதெல்லாம் இந்த நிலங்களினுடைய தன்மைகளை குறிக்கிறது. பிரியமான உறவுகளே, சுருக்கமாக இந்த விளக்கங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். இறை வார்த்தையினுடைய ஆழத்தை இந்த பற்றி திரு அவையினுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த திரு அவை, கத்தோலிக்க திரு அவை இறை வார்த்தையிலே தான் செழுமை அடைகிறது. இறை வார்த்தையை தான் மையமாக கொண்டிருக்கிறது. இறை வார்த்தையை தான் கடவுளுடைய குரலொலியாக அது வைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு சான்று 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு தேயும் வெர்பம் என்கிற ஒரு அழகான ஒரு சங்க ஏடு. அது என்ன சொல்கிறது? The church has always venerated the divine scriptures just as she venerates the body of the Lord. எவ்வாறு இந்த திரு அவை இயேசுவுடைய உடலை ஆராதிக்கிறதோ வணங்குகிறதோ அதே அளவிற்கு இந்த இறை வார்த்தையை வணங்கவும் ஆராதிக்கும் செய்கிறது. ஏனென்றால் இந்த இறை வார்த்தை தான் இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய மையம் என்று அது சொல்லி பெருமைப்படுகிறது அந்த சங்க ஏடு. மேலுமாக அந்த சங்க ஏடு தொடர்ந்து சொல்லுகிறது, This shows the word of God occupies a central place in the life of the church. திரு அவையினுடைய வாழ்வினுடைய மையம் இந்த இறைவார்த்தை தான். எனவே ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த இறைவார்த்தையே இந்த திரு அவை கொடுக்க விரும்புகிறது தன்னுடைய நம்பிக்கையாளர்களுக்கு. பாருங்க, திருப்பலிக்கு அழைக்கிற பொழுதே ஒரு பல்லவி ஒன்று இருக்கும். அந்த பல்லவியோடு தான் உங்களை அந்த திருப்பலியிலே குருவானவர் அழைக்கிறார். பிறகு முதல் வாசகம் இருக்கிறது, பிறகு திருப்பாடல் இருக்கிறது, 2வது வாசகம் இருக்கிறது. 3 வாசகங்களையும் விளக்கி சொல்லுகிற இந்த அழகான மறைவுரை நம்பிக்கையாளுடைய இதயத்தை இந்த இறை வார்த்தைக்கு திறப்பு உண்டாக்கக்கூடிய அளவிலே ஒரு அனுபவ பகிர்வு, மறைவுரை சிந்தனையானது வழங்கப்படுகிறது. இதுதான் திருப்பலி அமைப்பு முறை. விருந்தினர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வருகிற பொழுதெல்லாம் கூட உடனடியாகவே அழைத்து நேரடியாக அந்த உணவு அறைக்கு நான் அவர்களை அழைத்து செல்வது கிடையாது. அவர்களை நலம் விசாரிக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க, அம்மா எப்படி இருக்கிறாங்க, அப்பா எப்படி இருக்கிறாங்க, தாத்தா பாட்டிலாம் நல்லா இருக்கிறாங்களா என்று பலவற்றை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நாம் பகிர்ந்து கொள்கிறோம், அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் திருப்பலியுடைய அமைப்பு முறை. இறைவன் உங்களை அழைத்து வருகிறார், அமரச் செய்கிறார், ஆசுவாசப்படுத்துகிறார், தான் பேசுவதை கேள் என்று சொல்லி இறைவார்த்தையை பேச நாம் கேட்கிறோம். பிறகு அங்கே மிகப்பெரிய ஒரு 2 மேசையில் உணவு தயாரிக்கப்படுகிறது. ஒன்று இறைவார்த்தை மேசை, இன்னொன்று நற்கருணை மேசை என்று சொல்லப்படுகிறது. இது 2லும் தயாரிக்கப்படுகிற அந்த உணவின் வழியாக, வார்த்தையின் வழியாக, நற்கருணின் வழியாக நம்பிக்கையாளரின் வாழ்வு செழுமை அடைகிறது என்று இந்த தேயும் வருவும் என்கிற சங்கை எடுத்து சொல்லுகிறது. அன்பு உறவுகளே, புனித அகுஸ்தின் ரொம்ப அழகா சொல்றாரு, The scriptures are God's voice speaking to his people today. இந்த திருவிவிலியம் தான் கடவுளுடைய குரலொலி. எனவே இந்த குரலொலி ஒவ்வொரு நம்பிக்கையாருடைய உள்ளத்திலும் அது ஒலிக்க வேண்டும். அது அழைக்கிறது. எதற்கு அழைக்கிறது? ஆண்டவர் எதற்கு அழைக்கிறார்? மனமாற்ற வாழ்வு வாழவும் தூய வாழ்வு வாழவும் தான் இந்த இறை வார்த்தை அழைக்கிறது என்று சொல்லுகிறார். பிறகு பார்க்கிறோம் புனித ஜெரோம், அவர் சொல்லுகிறார், விவிலியம் தெரியாதவர்களுக்கு இயேசுவை தெரியாமல் போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது. எனவே இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விவிலியத்தை அறிந்து கொள்வது அவசியம், நிச்சயம் என்று மிக அழகாக சொல்லுகிறார். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாத பெனடிக்ட் அழகா சொல்றாரு தன்னுடைய திருத்துது மடல்ல, வெர்பம் டோமினி என்கிற ஒரு திருத்துது மடல்ல சொல்றாரு, God's word is not merely a written textbook but a living encounter with the Jesus Christ என்று சொல்லுகிறார். இந்த திருவிவிலியம் மற்ற புத்தகங்களை போன்றது அல்ல. உயிருள்ள இயேசுவோடு நீங்கள் உறவாடுகிற ஒரு வாய்ப்பு தான் இந்த திருவிவிலியம், ஒரு இடம்தான் திருவிவிலியம் என்று வெர்பம் டோமினி என்கிற திருத்துது மடல்ல நம்முடைய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அழகாக சொல்லி தருகிறார்கள். கார்ல் ரானர் என்கிற ஒரு சேசு சபை குருவானவர் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு அதிக பங்களிப்பு தந்த மிகப்பெரிய ஒரு அறிவாளி, மிகப்பெரிய ஒரு இறையியலாளர். அவர் என்ன சொல்றாரு, இந்த இறை வார்த்தை தான் God's self communication continues through his word. தன்னை
எங்க கடவுள் அதிகமா வெளிப்படுத்துறாரு தெரியுமா? இறை வார்த்தையில தான் வெளிப்படுத்துறாரு. வேற எங்கேயுமே இல்ல. நற்கருணையில வெளிப்படுத்துறாரு. அது ஓகே. அதிகமா நாம இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுது கடவுள் என்னோட பேசுறாரு. When we read the scripture, God speaks. When we kneel and pray, we speak to God என்று சொல்லுகிறார்கள். நாம் மண்டியிட்டு ஜெபிக்கிற பொழுது நாம் கடவுளோடு பேசுகிறோமா? நாம் எப்பொழுது இறை வார்த்தையை வாசிக்கிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மோடு பேசுகிறாராம். என்ன ஒரு அழகான ஒரு விளக்கம். எனவே நான் மண்டியிடுகிற பொழுதெல்லாம் நான் கடவுளோடு பேசுகிறேன். நான் இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுதெல்லாம் கடவுள் என்னோடு என் குடும்பத்தோடு பேசுகிறார். பரிசோதித்து பாருங்கள். இது இரண்டும் நம் குடும்பத்தில் நடக்கிறதா? மண்டியிடுகிறோமா? இறைவார்த்தை வாசிக்கிறோமா என்று கேள்வி எழுப்பி பார்ப்போம். புனித தாமஸ் அக்வேனாஸ் இந்த இறைவார்த்தையை பற்றி சொல்லுகிற பொழுது அழகா சொல்றாரு. The sacred scripture is God's own instruction for our salvation, enlightening the human mind and moving the human will toward goodness. இந்த திருவிவிலியம், இந்த இறைவார்த்தை என்பதுதான் கடவுளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு குறிப்புகள். எதற்கு இந்த குறிப்புகள் நமக்கு, இந்த கற்பிதங்கள் என்றால், நாம் நமது மீட்பின் பாதையில எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதை நம்முடைய மனதையும் நம்முடைய விருப்பத்தையும் நன்மையை நோக்கி நகர்த்துமாம் இந்த இறைவார்த்தை. என்ன அழகான விளக்கம் பாருங்கள். நம்முடைய மனதையும் நம்முடைய விருப்பத்தையும் கடவுளுடைய நன்மைதனத்திற்கு ஏற்றவாறு நகர்த்தும் எது? இந்த இறைவார்த்தை. அதே போல ஹான்ஸ் ஹூல்ஸ் ஒன் பால்தசார் என்கிற ஒரு இறையியலாளர் சொல்கிறார், இந்த இறைவார்த்தை the word of God reveals the beauty and glory of Christ, drawing believers into the mystery of his life, death and resurrection. இந்த இறைவார்த்தை கிறிஸ்துவினுடைய மாட்சியையும் அவருடைய அழகையும் அனுபவிக்க நம்பிக்கையாளருக்கு அழைப்பு தருகிறது. அதோடு நின்று விடாமல் அவருடைய வாழ்வு, அவருடைய மரணம், அவருடைய இறப்பை அறிவிக்கவும் அனுபவிக்கவும் இந்த இறைவார்த்தை நமக்கு உதவுகிறது என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பு உறவுகளே, பரிசேயர்கள், அன்னை மரியாள் இரண்டு ஒரு உதாரணம். இந்த பரிசேயர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு சட்ட நுணுக்கங்கள் தெரியும். இறைவாக்கு நூல்களை விரல்நுழையில் வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு நேரில் தோன்றிய பொழுது அவர்களால் நம்ப முடியாமல் போனது. அதுதான், அறிவு சார்ந்து நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம், எல்லாம் தெரிந்திருக்கலாம். ஆனால் அது அனுபவிக்கவில்லை என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத பரிசேயர்களைப் போல நாம் மாறிவிடக்கூடிய அபாயம் வரும். அதே நேர்கோட்டிலே இந்த பக்கம் அன்னை மரியாளை பார்க்கிறோம். The Blessed Virgin Mary listens to God's word with faith. நம்பிக்கையோடு அந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். Welcomed it with humility. தாட்சியோடு அதை வரவேற்றார். And allowed it to become fresh in her life. தன் வாழ்விலே அது வளர்வதற்கு அதை ஏற்றுக்கொண்டார். She teaches that the word of God must move from our ears to our hearts. நம்முடைய காதிலிருந்து நம்முடைய இதயத்திற்கு அது கடந்து வர வேண்டும். From our hearts to into our actions. நம்முடைய இதயத்திலிருந்து அது செயல்பாடுகளாக அது பிறப்பெடுக்க வேண்டும் என்று அன்னை மரியாளுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பு உறவுகளே, நிக்கி க்ரூஸ் என்கிற ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். இந்த நிக்கி க்ரூஸ் என்கிறவர் நியூயார்க், அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் சிட்டியிலே அவர் பிறந்தவர். அங்கே தான் வளர்கிறார். நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வளர்கிற சூழல் மாறி விடுகிறது. அப்படி அந்த சூழல் மாறி வளர்கிற பொழுது தவறான நட்பு அவரை தவறான பழக்க வழக்கங்களுக்கு இட்டு செல்கிறது. கொள்ளை போன்ற அந்த குழுவோடு சேர்ந்து பெரிய ஒரு தேவைப்படுகிற கொலை குற்றவாளியாக மாறிவிடுகிறார். பிற்காலத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. டேவிட் வில்கர்சன் என்கிற ஒரு நற்செய்தியாளரை அவர் சந்திக்கிறார். இந்த டேவிட் வில்கர்சன் சந்திக்கிற பொழுதெல்லாம் நிக்கி க்ரூஸியோடு இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். அப்படி பகிர்ந்து கொள்கிற பொழுது அந்த இறை வார்த்தை இந்த தவறான பாதையில் சென்று கொண்டிருந்த நிக்கி க்ரூஸ் அவர்களை மனம் மாற்றுகிறது. அவர் இயேசுவை மீண்டுமாக ஏற்றுக்கொள்கிறார், நற்செய்தி ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய முடிவு என்ன, தீர்வு என்ன? அந்த தவறான நட்பிலிருந்து விடுதலை பெறுகிறார். அவர் ஒரு நற்செய்தியாளராக he becomes an evangelist, ஒரு நற்செய்தியாளராக மாறுகிறார். He shared his testimony around the world. உலகம் முழுக்கும் சென்று தன் வாழ்வை அவர் ஒரு சான்றாக அறிவித்து வந்திருக்கிறார். பிறகு ஒரு அழகான புத்தகத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகத்தின் பெயர் ரன் பேபி ரன் என்கிற ஒரு புத்தகம். அவருடைய பாடம் என்ன தெரியுமா சொல்லித் தருகிறது? God's word can break cycles of violence and despair. கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்வினுடைய அந்த சங்கிலி தொடர்புடைய பாவங்களையும் சங்கிலி போல தொடர்புடைய உங்களுடைய துன்பங்களையும் கடவுளுடைய வார்த்தை அறுத்து போட முடியும். அவன் நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு வரவழைத்து வர முடியும் என்று இவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்கிறது. எனவே அன்பு குழந்தைகளே, உங்களுடைய இதயம் எப்படிப்பட்டதாம்? அது ஒரு அழகிய தோட்டம் போல. குழந்தைகளுக்கான செய்தி, அது அழகிய தோட்டம் போல.
அந்த தோட்டத்தில் நீங்கள் அன்பான வார்த்தைகள் பேசுகிற பொழுது அது அழகான பூக்களைப் போல பூக்கிறதாம். நீங்கள் அன்பான செயல்களில் ஈடுபடுகிற பொழுது அது கனியாக மாறுகிறதாம். நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த பூவும் கனியும் வளர்வதற்கு நீங்கள் ஊற்றி வளர்க்கிற நீராக அந்த இறை வார்த்தை மாறுகிறதாம். குழந்தைகளே, உங்கள் இதயம் தோட்டமாக மாறட்டும். அதிலே அன்பான வார்த்தைகள் மலர்களாக இருக்கட்டும். அங்கே அன்பான செயல்கள் கனியாக அது கனிந்து வரட்டும். அதை பேணி காக்க இறை வார்த்தை ஜபத்தை நீங்கள் நீராக ஊற்றி வளருங்கள். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் போட்டி நிறைந்த உலகம். உங்களை அதிகமான தவறான பாதையில வாழ்விலே நோக்கி அழைத்து செல்லக்கூடிய நேரம் அபாயத்தில் இருக்கிறோம். பாருங்கள், சமூக ஊடகங்கள் உங்களை இறைவனிடத்தில் அழைத்து சென்று விடுகிறது. பொழுதுபோக்குகள், கேளிக்கைகள், பிரபலமாக வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணம், விளம்பரம் படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம், பணம், பதவி, வெற்றி இவற்றில் திளைக்க வேண்டும் என்கிற எண்ணம், இவற்றிலெல்லாம் இருக்கிற பொழுது நாம் கடவுளை மறந்து விடுகிறோம். கடவுளுடைய அந்த குரல் ஒலி கேட்காமல் போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே உங்கள் அந்த செல்போனில் ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை நோட்டிஃபிகேஷன், அந்த செய்தி வந்து விட்டது என்கிற நோட்டிஃபிகேஷன் வருகிறது. கடவுளிடத்திலிருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருகிறதா? உங்கள் இதயம் பெறுகிறதா? உங்கள் மனது பெறுகிறதா என்று பரிசோதித்து பாருங்கள். எழுந்திருக்கிறப்பவே அந்த செல்போனை பார்த்துட்டு தான் எழுந்திருக்கிற இடத்துல இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் வந்து நின்று விட்டீர்கள். நீ கண் விழிக்கும் முன்பே செல்போனை பார்க்கறதுக்கு முன்னாடி தினந்தோறும் ஒரு இறை வார்த்தையை வாசித்து விட்டு, ஆண்டவரே இந்த நாளிலே என்னோடு வந்து தங்கும் என்று அந்த நாளை தொடங்கு. அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சமைத்து கொடுத்த உணவை அவர்கள் மறந்து விடுவார்கள். வாங்கி கொடுத்த பரிசுகள், ஆடைகள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். ஆனால் அவர்களோடு நீங்கள் மண்டியிட்டு ஜெபித்ததை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அவர்கள் காண நீங்கள் விவிலியம் வாசித்ததை, கணவன் மனைவியாக விவிலியம் வாசித்ததை, ஜெபித்ததை உங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். எனவே அவர்கள் காணும்படியாக இறைவார்த்தையை ஜெபியுங்கள், மண்டியிடுங்கள். அன்பு முதியோர்களே, தாத்தா பாட்டிகளே, உங்களுக்கான ஒரு அழகான செய்தி. என் வாழ்க்கை, நான் வயசாயிடுச்சு அவ்வளவுதான் என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். வயதான நீங்கள் தான் கடவுளுடைய ஞானம். நாம் நிறைய பேர் தாத்தா பாட்டி இடத்திலிருந்து ஜெபமாலை ஜெபிக்க கற்றுக்கொண்டோம். புனிதருடைய மன்றாட்டை ஜெபிக்க கற்றுக்கொண்டோம். மன்றாட்டுகளை ஏறெடுக்க கற்றுக்கொண்டோம். தாத்தா பாட்டிகள் தான் அந்த குடும்பத்தினுடைய விசுவாசத்தின் வேர். எனவே நீங்கள் முக்கியமானவர்கள், மறந்துவிட வேண்டாம். உங்கள் பேர குழந்தைகளுக்கு கடவுளை பற்றியும், அன்னை மரியாதை பற்றியும், இயேசு ஆண்டவரை பற்றியும், ஓமைகளை பற்றியும் சொல்லிக் கொடுங்கள். அது அவருடைய மனதிலே பசுமறுத்த ஆணி போல நிற்கும். இறுதியாக அன்பு உறவுகளே, அந்த 4 நிலங்களை நாம் மீண்டும் மனக்கண் முன் கொண்டு வருவோம். வழியோரம், மண்ணில்லா பாறை பகுதி, முட்செடிகள், மேலுமாக இந்த நல்ல நிலம். 100 மடங்காக, 60 மடங்காக, 30 மடங்காக என்று சொல்லுகிற அந்த 4 நல்ல நிலங்களுடைய தன்மைகளை நான் எந்த நிலத்தில் இருக்கிறேன்? வழியோரமாக இருந்து கவனம் இல்லாமல் இருக்கிறேன்னா, முட்செடிகளில் உலக கவலைகள் கொண்டு என்னை நான் விசுவாசத்தில் குன்றி போயிருக்கிறேன்னா, ஆர்வம் இருக்கிறது, ஒரு நாள் பூசைக்கு வருவேன், 2 நாள் வருவேன், ஒரு நாள் இறைவார்த்தை வாசிப்பேன், அத்தோடு நிறுத்திடுவேன் என்று மண்ணில்லா பாறை பகுதி போல இருக்கிறேனா, அல்லது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்காக பலன் தர நான் காத்து கொண்டிருக்கிறேனா என்று நாம் பார்ப்போம். கத்தோலிக்க திரு அவை ஒரு அழகான ஜெபிக்கிற பண்பை சொல்லித் தருகிறது, வழிமுறையை சொல்லித் தருகிறது. லெக்ஷியோ டிவினா என்று ஒரு அழகான ஜப அமைப்பு முறை இருக்கிறது. அது எப்படின்னா, ஒரு இடத்த அது வீடாக இருக்கலாம், உங்கள் தங்குகிற அறையாக இருக்கலாம், சுத்தம் செய்யுங்கள், அமருங்கள், விவிலியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய பகுதியை வேணாம், ஒரு சின்ன இறைவார்த்தை. திருப்பாடல் 119, 105. என் காலடிகளுக்கு உன் வாக்கு விளக்கு, என் பாதைக்கு ஒளி மதுவே. இந்த ஒரு வார்த்தை போதும். இல்லைன்னா அன்னை மரியாளுடைய புகழ்ச்சி பாடல், அதிலிருந்து ஒரு வரிகள் எடுத்துக்கொள்ளலாம். திருப்பாடல் 23, என் நாயன் ஆண்டவர், எனக்கு ஏதும் குறையில்லை, போதும். இதை எடுத்துக்கொண்டு இந்த லெக்ஷியோ டிவினா என்கிற அந்த ஜப அமைப்பு முறையை பின்பற்றுங்கள். எப்படி ஜெபிப்பது? அந்த இறைவார்த்தையை வாசிப்பது, 1க்கு 2 முறை 3 முறை அதை வாசிப்பது, நேரம் எடுத்துக்கொள்வது, அந்த வாசித்த அந்த ஜபத்தை நீங்கள் தியானிப்பது. எப்படி எனக்கு குறையில்லாமல் இருக்க முடியும் என்று நீங்கள் தியானிப்பது. தியானித்த அந்த இறைவார்த்தையை வைத்து ஒரு ஜபத்தை நீங்கள் ஏறெடுப்பது. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, நான் உன் ஆயனாக இருக்கிறேன், என் ஆடுகளை நான் அறிவேன், என் குரலை அது கேட்கும்னு சொல்லியிருக்கிறீங்களே, இப்போ உங்கள் குரல் எனக்கு கேட்குது, நீங்கள் என்னை வழிநடத்துங்க என்று ஜெபத்தை ஏறெடுப்பது. அப்போது இறைவார்த்தை வாசிப்பது, தியானிப்பது, ஜெபிப்பது, அதன் மூலமாக கான்டம்ப்ளேஷன் என்று சொல்லுகிற இன்னும் ஆழ்நிலை தியானத்துக்கு சென்று அதன் வழியாக செயல்களிலே இறங்குவது. இதுதான் இந்த கத்தோலிக்க அழகான ஜப அமைப்பு முறை, இறைவார்த்தை வாசிக்கிற முறை.
எனவே நமது குடும்பங்கள் இறை வார்த்தை வாசிப்பில் அக்கறை செலுத்த வேண்டும். எங்கே ஒரு குருவானவர் நீண்ட நேரம் ஒரு மறையுரை நடத்துறதை பார்க்கட்டுமே, இன்றைக்கி நம்ம அதனால் பொறுத்துக்க முடியல. நேரத்தை பார்ப்பது, உச்சி கொட்டுவது, அந்த இடத்திற்கு வந்து நின்று விட்டோம். நாம் கடவுளை விட்டு தூரமாக போகிறதுனால கடவுளை பற்றி பேசுகிற குருக்களை நமக்கு பிடிப்பது கிடையாது. பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிற குருக்களை பிடிப்பது கிடையாது. மரியே வாழ்க என்று சொல்லுகிற அந்த குருக்களை பிடிப்பது கிடையாது. மொக்கை போடுகிறார், அறுக்கிறார் என்றெல்லாம் நாமும் கூட என்ன பண்ணுறோம்? விமர்சனங்களை தொடுக்கிறோம். அன்பு உறவுகளை வேண்டாம். நாம் கடவுளுக்கு நெருக்கமாக வரணும்னா கடவுளுக்கு நெருக்கமான மனிதர்கள் நமக்கு வேண்டும். இறை வார்த்தை நமக்கு வேண்டும். பெரியவர்கள் நமக்கு வேண்டும். நல்ல பெற்றோர்கள் வேண்டும். நல்ல நண்பர்கள் நமக்கு வேண்டும். எனவே இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறை ஆசீர். தாயின் தந்தையான கடவுளே, திருப்பாடல் 119, 105 நாங்கள் வாசிக்கிறோம், என் காலடிகளுக்கு உன் வாக்கு விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று. இதோ ஆண்டவரே, என் பாதைக்கு ஒளியாய் உன் வார்த்தை வரட்டும். அன்னை மரியாள் உம்மை புகழ்ந்து பாடுகிறார். என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு ஓகை கொள்கிறது என்று. ஆண்டவரே, இறை வார்த்தையின் வழியாக எங்கள் குடும்பத்தை செழுமைப்படுத்தும். எங்கள் குடும்பத்தின் மையமாக உடைய வார்த்தை இருக்கட்டும். எங்கள் குடும்பத்தில் உடைய இறை வார்த்தையை நாங்கள் அறிவிக்கிற பொழுது, வாசிக்கிற பொழுது, அனுபவிக்கிற பொழுது இன்னும் அந்த இறை வார்த்தை எங்களுக்கு ஞானத்தை தரட்டும். இன்னும் எங்களுக்கு உம்முடைய ஆராதனை, உம்முடைய மாட்சியும், உம்முடைய அழகையும் கண்டு கொள்ள வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அந்த இறைவார்த்தை மாறட்டும். தொடர்ந்து எங்களை இறைவார்த்தையின் வெளிச்சத்திலே வழிநடத்தும், பாதுகாத்திரனும் பராமரித்திரனும் நன்றியோடும் தாட்சியோடும் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மரியே வாழ்க. இயேசுவே ஆண்டவர்.